ஏன்பா ஜாமி ஸ்மித்தோட கேட்சை பிடிச்சி எப்போவோ இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி இவ்வளோ தூரம் அடுக்கி விட்டுட்டீங்களேயா. இப்படி வந்து நம்ம இந்தியா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் 251 ரன் வந்து எடுத்தாங்க. 4 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. நேற்று ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அதே ஒரு பார்ட்னர்ஷிப்பை இன்னைக்கு போட விடக்கூடாதுப்பா. இன்னைக்கு எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வேகமாக உடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரூட் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் பால்லே செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸை ரன் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எப்போ தான் விக்கெட் எடுப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் பும்ரா வந்து நான் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நான் போடுற பாலில் பென் ஸ்டோக்ஸோட ஸ்டெம்ப் தெறிக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் ஜாமி ஸ்மித்தோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு வந்து கிடச்சிச்சுங்க. சிராஜோட பாலில் ஜாமி ஸ்மித் அடிக்க போய் கரெக்டாக கேஎல் ராகுல் கைக்கு வந்து பால் போச்சு. ஆனால் கைக்கு வந்த பாலை வந்து கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டாரு. இதனால ஜாமி ஸ்மித்தோட விக்கெட்டை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஜாமி ஸ்மித்தோட விக்கெட் எடுக்க முடியலன்னா கூட பும்ரா நான் இருக்கேன், மற்ற விக்கெட்டை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடித்து நல்லா செட் ஆயிருந்த ரூட்டோட விக்கெட்டை பும்ரா வந்து எடுத்தாருங்க. அந்த விக்கெட்டோட நிறுத்தாம அதுக்கு அடுத்த பால்ல கிறிஸ் வோக்ஸோட விக்கெட்டை எடுத்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து அசத்தி விட்டாருங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 271 ரன்னுக்கே 7 விக்கெட் போயிடுச்சு, இன்னும் 3 விக்கெட் தானே, இந்தியா சட்டு புட்டுன்னு அடுத்து 3 விக்கெட் எடுத்து இங்கிலாந்தை வேகமாக ஆல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க ஜாமி ஸ்மித்தும் பிரெண்டன் காஸும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க. இதுலேயும் ஜாமி ஸ்மித்து என்னோட கேட்சையால் மிஸ் பண்ணுறீங்க, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க, நான் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பொட்டையை கிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி விட்டாரு. இதை வந்து பார்த்தவொடனே நமக்கு வயிற்றுச்சலாக போயிடுச்சுங்க. எப்பயோ ஜாமி ஸ்மித்து கேட்சை பிடிச்சிருக்க வேண்டியது, அவரோட கேட்சை பிடிக்காம இப்படி அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம். அப்போ தாங்க சிராஜ் வந்தார். என்னோட பாலில் தானே வந்து கேட்சை மிஸ் பண்ணீங்க, நானே திரும்ப அந்த விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா நான் வந்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கடைசி விக்கெட்டுக்கு மட்டும் வந்து கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படியோ சிராஜ் கார்ஸோட விக்கெட்டை எடுத்து விட்டாரு. இதனால இன்னைக்கு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 387 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, இந்தியா எப்படியோ இங்கிலாந்தை 387 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் ஃபீல்டிங்கில் சொதப்பாமல் ஃபீல்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கரெக்டாக கேட்ச்லாம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இங்கிலாந்தை கம்மியான ரன்னுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபீல்டிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணனால தான் இந்த அளவுக்கு இங்கிலாந்து வந்து ரன் எடுத்தாங்க. இப்போ எங்கள் ஃபீல்டிங்கில் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆடுங்க. எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 450 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோலில் வந்து எடுக்க முடியும். அதை விட்டுட்டு பேட்டிங்கில் சொதப்பி வேகமாகவே ஆல் அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். பார்க்கலாம், இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.